6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி, அதுக்கப்புறம் தேசிய சின்னங்கள் பார்க்குறோம். இது பார்ட் 3 வீடியோ. ஸோ மாநில இயற்கை சின்னங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விலங்கு வந்து வரையாடு. ஸோ பறவை பார்த்தீங்க அப்படின்னா மாநில பறவை வந்து மரகதப்புறா, மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர், மாநில மரம் அப்படிங்கிறது பனைமரம். ஸோ தேசிய கொடி பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடி, அது கிடைமட்டமாக இருக்கும். ஸோ மேலே வந்து காவி, நடுவில் வந்து வெள்ளை, கீழே வந்து பச்சை. காவி வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் சொல்லுது. வெள்ளைங்கிறது நேர்மை, அமைதி, தூய்மையை வந்து சொல்லுது. கீழே வந்து பச்சை வந்து செழுமை வளத்தை செழுமை வளம் இதை வந்து குறிக்குது. ஸோ கருநீல நிறத்தில் அசோக சக்கரம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 24 ஆரங்கள் இருக்குது. அது வந்து அறவழி, அப்புறம் அமைதி இதை வந்து சொல்லுது. ஸோ கொடி நீளம் வந்து 3:2, அந்த நீள அகலம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3:2 அந்த விகிதத்தில் வந்து இருக்கணும். தேசிய கொடி வடிவமைச்சது யார் அப்படின்னா பெங்காலி வெங்கையா, ஓகேங்களா, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். ஃபஸ்ட்டு ஃப்ளாக் வந்து தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில் தான் நொய்யப்பட்டுச்சு. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. நேரு பார்த்தீங்க அப்படின்னா 15/8/1947, ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் வந்து இந்த கொடியை வந்து ஏற்றினார். ஸோ இப்போ வந்து அந்த கொடி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் இப்போ மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா அரசியலமைப்பு சபை வந்து 1947 ஜூலை 22 மூவர்ண கொடியை வந்து என்ன பண்ணாங்க, தேசிய கொடியை அக்செப்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, மூவர்ண கொடியை தேசிய கொடியை அக்செப்ட் பண்ணது எப்போ, ஜூலை 22, 1947. ஓகேங்களா. ஸோ திருப்புக்குமரன் என்ன பண்ணுவார், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர், சென்னை மலையில் தான் பிறந்திருக்கிறாரு. ஸோ இளம் வயதால் ஸோ விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுருவார். ஸோ 1932 பார்த்தீங்க அப்படின்னா காந்தி வந்து கைது செய்கிறாங்க. ஸோ ஒரு நாடு ஃபுல்லாக போராட்டம் நடந்துச்சு. ஸோ விடுதலை செய்ய நிறைய பேர் போராட்டம் நடத்துனாங்க. அதில் குமரனும் என்ன பண்ணார், பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ போலீஸ்லாம் நிறைய தாக்குதல் பண்ணாங்க. ஸோ இறந்துட்டார். ஸோ இருந்தாலும் கொடியை வந்து கீழே போடாமல் அப்படி கையில் பிடிச்சிருந்தார். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொடி காத்த குமரன் சொல்கிறாங்க. ஸோ அவரது நூற்றாண்டிலே இந்திய அரசு வந்து அவருக்கு அஞ்சல் தலையை வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய லட்சினைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 சிங்கம் முகம் இருக்கும்ல, ஸோ அதுதான் மேலே வந்து 4 சிங்கம் இருக்கும். ஆனால் நம்மளால் 3 இதை தான் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று பின்புறமாக இருக்கும், வட்ட வடிவ பீடத்தில் வந்து இருக்கும். அப்புறம் அடியில் பார்த்திங்க யானை, அதுக்கப்புறம் குதிரை, சிங்கம், காளை இதெல்லாமே இருக்கும். யானை ஆற்றல் அதுக்காக, குதிரை வந்து வேகத்தையும், சிங்கம் வந்து கம்பீரத்தையும், காளை வந்து ஹார்ட் ஒர்க்கையும் வந்து குறிக்குது. சாரநாத் அசோகத்தூன் பார்த்திங்க அப்படின்னா அதில் உச்சியில் 4 சிங்கம் வந்து இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணது எப்போ அப்படின்னா ஜனவரி 26, 1950 ஜூன் குடியரசு தினம் அப்போ தான். ஸோ அந்த அடிப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சத்தியமேவ ஜெயதேன்னு போட்டிருக்கோம், வாய்மையை வெல்லும் சொல்லி போட்டிருக்கோம். தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லட்சணை வந்து இந்திய அரசுடைய அலுவல் முறையிலையும், அப்புறம் கடித முகப்புகளையும், இந்திய நாணயத்திலையும், கடவுச்சீட்லேயும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா. அசோகர் கால சாரநாத் தூணின் உச்சியில் வந்து 4 சிங்கம் வந்து இப்போ வந்து சாரநாத் அருங்காட்சியகத்தில் சேஃபாக இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவை பார்க்கலாம்.